2018ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துல உத்தரகண்ட் மாநிலத்துல அமைதியான மலைகள்ல ஒரு விசித்திரமான நிகழ்வு ஏற்பட்டுச்சு. மனச வருடக்கூடிய நறுமணத்தால அந்த நிலப்பரப்ப ஆக்கிரமிச்ச ரோடோடென்ட்ரான் மலர்கள் நிலப்பகுதி முழுவதையும் தங்களின் வண்ணமயமான தோற்றத்தினால ரம்யமா காட்சியளிக்க வச்சது. இருந்தாலும் ஏதோ தப்பா இருக்கே. கண்ணை கவரக்கூடிய இந்த அழகான பூக்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறா 2-3 மாதங்கள் முன்னதாகவே பூத்து குலுங்க ஆரம்பிச்சது விஞ்ஞானிகளுக்கு புதிரா விளங்கியதோட ஒரு எச்சரிக்கையையும் ஏற்படுத்துச்சு. அதே சமயம் தெற்கில இருக்கக்கூடிய மாநிலமான கேரளாவில இன்னொரு எதிர்பாராத நிகழ்வு பார்வையாளர்களை ஈர்த்துச்சு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஊதா நிறத்தையொத்த நீல குறிஞ்சி மலர்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மலர்களும் எதிர்பார்த்ததுக்கு மிக முன்னதாகவே மலைப்பகுதிகள்ல பூக்க ஆரம்பிச்சது. வழக்கத்துக்கு மாறான இந்த நிகழ்வு இயற்கையின் சமநிலையில ஏற்படுத்திய மாற்றம் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை புருவம் உயர்த்த வச்சது. இது பத்தின கவனத்தையும் அது வெகுவா அதிகரிச்சது. இந்த மலர்கள்லாம் இயற்கையின் அழகுக்கு சான்றா இருக்கிறது மட்டும் இல்ல, உயிர் வலை பின்னல்ல இந்த மலர்கள் முக்கியமான தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பிட்ட காலங்கள்ல பூக்கக்கூடிய இந்த பூக்களை சார்ந்து தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்களான பூச்சிகளின் வாழ்வும் இருக்கும். அதனால பூக்கள் பூக்கக்கூடிய சுழற்சியில ஏற்பட்ட இந்த மாற்றம் தேனீக்களின் வாழ்க்கை முறையிலும் கூட மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது தேனீக்களை குழப்பமடைய வச்சதோட அந்த தேனீக்கள் பசியாலையும் வாடிப்போச்சு. ஆமா, பூக்கள் முன்னாடியே பூத்து முடிஞ்சு போனதால வழக்கமா பூக்க வேண்டிய பருவத்துல தேனீக்களுக்கு உணவு கிடைக்கல. இயற்கை அமைப்புகள்ல ஏற்பட்ட இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்க தேனீக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. இந்த நிகழ்வானது மகரந்த சேர்க்கையாளர்களான தேனீக்களின் வாழ்க்கையில பல இடர்களை ஏற்படுத்தினதோட மட்டும் இல்லாம விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பையே அழிக்க வல்ல அச்சுறுத்தலாவும் கூட அமைஞ்சிருக்கு. தேனீக்கள் இல்லனா உணவு ஏது? பூச்சிகள்லாம் இல்லாது போனா மனித குலமே அழிஞ்சு போகும்னு உங்களுக்கு தெரியும் தானே? சூழலியல் அமைப்புல தாவரங்களின் கருவுறுதல் நிகழ்வானது தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்களை தான் பெரிதும் சார்ந்திருக்கு. தாவரங்கள்ல தேனீக்கள் உட்காரும்போது அவற்றின் உடல்ல ஒட்டி இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனா பூக்கள் பூக்கும் சுழற்சியில ஏற்பட்டு இருக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றம் இயற்கையின் சமநிலைய பாதிச்சு தாவரங்களின் இனப்பெருக்கத்தை அபாயத்துல தள்ளி சுற்றுச்சூழல் அமைப்பின் அடிப்படை ஆதாரத்தையே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கு. விவசாயத்துல வெற்றிகரமான பயிர் விளைச்சல் அப்படிங்கிறது துல்லியமான மகரந்த சேர்க்கை காலத்தை தான் சார்ந்திருக்கு. அதனால இந்த நிகழ்வுல ஏற்படக்கூடிய மாற்றமானது விவசாயத்துல கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய தேனீக்கள் தடுமாறுறது பயிர்களின் இனப்பெருக்க நிகழ்வுல பல்வேறு சவால்களை ஏற்படுத்தி விளைச்சலை பாதிச்சு விவசாயிகளை நஷ்டமடைய செய்யுது. விதைப்பு, விளைச்சல், அறுவடை இப்படி ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட பருவநிலையை ஒட்டி கச்சிதமா அமைஞ்சிருக்கு. விதைக்கிற காலத்துல மழை பெய்யலாம். பயிர் முத்தி நிக்கும் போது மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஒருவேளை மகரந்த சேர்க்கை சரியா நடந்தாலும் கூட பயிர்களின் பூக்கும் காலமானது விளைச்சல் மற்றும் அறுவடை காலங்களையும் மாத்துறதுனால அது பருவத்தோட ஒத்து வராம அடுத்த பெரும் சிக்கலை உருவாக்குது. இது பயிர்கள் குறித்த விளைச்சலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் மத்த விலங்குகளுக்கும் கூட ஆபத்தா மாறுது. வழக்கத்துக்கு மாறா பூத்த இந்த பூக்களின் கதையானது உயிரினங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது. புவியின் உயிர் சமநிலைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை உணர்த்தும் எச்சரிக்கையாவும் இது அமைஞ்சிருக்கு. காலநிலை மாற்றத்தினால ஏற்பட்டுள்ள இந்த ஆபத்தை ஆராய்ஞ்சு அதுக்கேத்த நடவடிக்கைகளை உடனடியா செஞ்சு நம்ம வாழ்வாதாரத்தையும் உணவு உற்பத்தியையும் பாதுகாக்க வேண்டிய தேவைய இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது.